திருச்செந்தூர் பதிவு போடும்போதே வந்து ஒரு சில பேர் எனக்கு என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா, பிராமணர்களுக்கும் ஐயர்களுக்கும் வந்து வயிறு இருக்கு ப்ரோ, அவங்க பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தப்பாக இருக்குது அப்படின்னா, எப்பா நீ காசு இருக்கிறவன் கொடுப்பா, நான் பொதுமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நம்மளால் ஒரு விஷயம் நம்மளால் கடவுளை மட்டும்தான் பார்க்கணும், எதுக்கு நான் வந்து கடவுளுக்காக வந்து இவனுங்களுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும், நீ இருக்கிறவன் நீ காசு கொடு, நான் உன்னை பற்றி நான் எதுவுமே சொல்லவே இல்லை. எவ்வளோ மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து இதனாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக நான் அந்த பதிவு பேசி போட்டேன். எனக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறையவும் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பிராமணர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நான் பேச விரும்பல. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்குறேன்னா, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணர்கள் மட்டும்தான் வந்து நாங்கள் கருவறைக்குள்ளே போவோம், எங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது, உங்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதை நான் எடுத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, உங்களுக்கு பிராமணர்களுக்கு மட்டும்தான் வந்து முழுமையான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் தான் எல்லாத்தையும் கடவுள்கிட்டயே நீங்கள் தான் நேரடியாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ளே போய் மக்களுக்காக வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கையால் தான் பிரசாதம் கொடுக்கணும். முதல்ல மக்களாகி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐயர் இருக்காங்கள்ல, பிராமணர்ஸ் இருக்காங்கள்ல, நம்ம கோயிலில் போகும்போது பூஜை பண்ணி இந்த ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களே நீங்கள் சாமின்னு சொல்கிறீங்க. ஏங்க, நம்ம தலைவன் முருகன் என் தலைவன் முருகனுக்கும் எல்லா கடவுளுக்கும் ஒரு மதிப்பு ஒன்று மதிப்பு ஒன்று இருக்குங்க. இப்போ இவனுங்களெல்லாம் போய் நீங்கள் வந்து சாமி